வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோல பிரபா வீட்டுக்கு வந்த விஜய் வா வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வெளியில கூட்டிட்டு வராரு. வெளியில வந்த பிறகுதான் தெரியுது அனாமிகாவும் அங்க வந்திருக்காங்க அப்படின்ற உண்மை. அதை என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, வாங்க ப்ரோ சின்னதா ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க பிரபாவை. இன்னொரு பக்கம் அட்வொகேட்க்கு கால் பண்ண கௌதம் கைலாஷ்க்கு வந்து பெயில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க தருணத்துல சீமந்தத்துக்காக தாத்தா நகைகளை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நகைகளை போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஐஸ்வர்யா கிட்ட வந்த கௌதம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த நகைகளை கொஞ்சம் கொடுக்குறியா, அதுக்கப்புறம் எனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாத்தையும் நான் மூட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம, இந்த வீட்டில் உங்களுக்கே மதிப்பு இல்லை, அப்புறம் எப்படி உங்களால இந்த நகைகளை வந்து மூட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க. கொஞ்ச நாள்ல எனக்கு சீமந்தம் வரப்போகுது, அதுக்குள்ள உங்களால பணத்தை ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்க, அமைதியா நிற்க, நீங்க எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாம என்னாலையும் உங்களுக்கு நகை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகைகளையும் கபோர்ட்ல கொண்டு போய் வைக்கிறாங்க ஐஸ்வர்யா. மீறி அந்த நகைகளை எடுத்துட்டு கௌதம் கீழே இறங்கி வராரு. கௌதம் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கிற, ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்ல, ஆஃபீஸ் வேலையை விட முக்கியமான வேலை அப்படின்னு கேட்க, இல்லை ஆமாம் ஒரு சின்ன வேலை, இல்லை மேனேஜர் சொன்னாரு கொஞ்ச நாளாவே நான் ஆஃபீஸ் பக்கமே வரதில்லை அப்படின்னு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியும்ல சூர்யா அந்த விஷயமா வெளில போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பேக்ல என்ன வச்சிருக்க அப்படின்னு சூர்யா கேட்க, இன்னொரு பக்கம் அவங்க சித்தப்பா மாமா கோல்டு பாக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த பக்கம் கௌதம் பதில் பேச முடியாம திருத்திருன்னு முழிக்க, சித்தப்பாவும் ஏன் சூர்யா ஒரு 10 டிசைன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருந்தே அதுவா இது அப்படின்னு கேட்க, அப்படின்னு கௌதமும் தலையிட்ட, கூட நான் பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கேட்க அப்படின்னு மறுக்க, உடனே சித்ராதேவிக்கு சந்தேகம் எழும்புது. மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஏன் இவன் காட்ட மாட்டேன்றான் அப்படின்னு. கௌதம் அப்படின்னு பேகை வாங்கும் போது பேக் தவறுதலா கீழே விழுந்து நகை எல்லாம் கொட்டி போகுது. எல்லாருமே பார்த்து அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, இந்த நகையை பார்த்த ராஜலட்சுமி, இது வந்து ஐஸ்வர்யாவோட சீமந்தத்துக்காக மாமா கொடுத்த நகை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐஸ்வர்யோட நகை எதுக்கு இவன் எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சித்ராதேவி ஒரு பக்கம் யோசிக்க, மொத்தம் அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். எதுக்காக ஐஸ்வர்யா நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்க, தப்பு பண்ணதுக்காக இந்த நகை எடுத்துட்டு போறா அப்படின்னு சூர்யா கேட்க, இல்ல ஏற்கனவே தப்பு பண்ணியிருப்பான் அதனாலதான் எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்றாரு. செஞ்சது வேற யாரும் இல்லை, உன்னோட லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்கறத பார்த்து ரொம்பவே அமைதியா நிற்கிறாரு கௌதம். பக்கம் மகாவோட தரப்புல இருந்து மகாவும் கேள்வி கேட்கறத பார்த்து, போதும் நிறுத்து இதோட வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து கோவமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவரை வந்து கேள்வி கேட்கணும். எல்லாரும் நிக்க வச்சு அவரை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, இந்த நகையை எடுத்துட்டு வெளியில ஓடி போயிட்டாரா, எல்லாரும் இருக்கும்போது தான் எடுத்துட்டு வந்தாரு, ஏன் கௌதம் எல்லார்கிட்டையும் சொல்லாம இருக்க, இந்த நகையை தான் பாலிஷ் பண்ண தான் நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், சீமந்தம் வரதுனால என்னோட நகைகளை வந்து பாலிஷ் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் தான் எடுத்துட்டு போனாரு, இப்ப புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா. இந்த பக்கம் கௌதம் அழுதுகிட்டே நடிக்க ஆரம்பிக்கிறார் சூர்யா முன்னாடி, ஏன் நான் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா, நல்லவனா மாற மாட்டேனா, ஏன் இப்படி என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மகாவை பார்த்த சித்ராதேவியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கௌதம் மேல அநியாயமா பழி சுமத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யா அந்த நகையில எடுத்துட்டு போய் பத்திரமா வை, நானே வந்து பாலிஷ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நகையை எடுத்துட்டு போறாங்க ஐஸ்வர்யாவும். பக்கம் பிரபாவோட முகத்தை பார்த்து அனாமிகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்குங்க ப்ரோ, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மறுத்தாலும் திரும்ப கேள்வி கேட்கறாங்க. நீங்க யாரையாவது விரும்புறீங்களா அப்படின்னு டக்குன்னு கேட்க, உடனே பிரமிப்பா பாக்குறாங்க பிரபாவும். என்ன சொல்ற அனாமிகா, அதெல்லாம் சான்ஸே இல்லை, என்னோட ப்ரோ ஆச்சு யாரையாவது விரும்பதாச்சு, கேஷுவலா சொல்ல, இல்ல கண்டிப்பா அவங்க யாரையும் விரும்புறாங்க, அது நல்லா தெளிவா காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்ல, ப்ரோ அனாமிகா கேட்டுட்டே இருக்காங்க, நீங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பதில் சொல்ல, இல்லை எனக்கு தெரியும் நீங்க யாரையும் விரும்புறீங்க, அது கண்டிப்பா நீங்களே ஒரு நாள் சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கௌதம் எப்படி பணத்தை ரெடி பண்ணி அந்த கைலாஷம் மீட் எடுக்கிறாரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.